என்னைய இவ்வளவுக்குள்ள கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்றீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வருஷக்கணக்கா அரசியல் அனுபவம் இருக்கிறதோ வயசு அதிகமா இருக்கிறதோ முக்கியம் இல்ல. கொஞ்சமாவது பேசிக்கா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த அளவுக்கு என்ன அவ்வளவுக்குள்ள பதவி என்ன ஆசையா என்ன? முரட்டு முட்டா 2 சீட்டு தானே, அதுக்கு இவ்வளவு முட்டா திமுக சார்பா கொடுக்குமா என்ன? நீங்க திமுக சார்பா விட்டு விடுங்க. ஆனா அதுக்காக விஜய் எதுக்குற மாதிரி, விஜய் மேல தான் எல்லா தப்பு இருக்கிற மாதிரி பேசுறது எந்த வேலை நியாயம் கேட்க. சோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா, லேட்டஸ்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தாங்க. அவர் பிரஸ் பீப்புள் சந்திக்கிற வீடியோ. அதுல அவர் பேசுறாரு. அதான் கேட்டீங்கன்னா, இப்போ தமிழக அரசு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருணா ஜெகதீசன் ஒரு நபர் ஆணையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கரூர் விஷயத்துல. சோ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக தமிழ்நாடு மத்திய அரசு தானே, மத்திய அரசு அவங்க சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கள் சார்ந்த ஒரு குழு ஒன்று அமைச்சு உண்மை கண்டறி குழுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதை பத்தி இவர் சொல்றாரு, என்ன திடீர்னாப்புல இதுக்கு அவங்க குழு அமைக்கணும், அப்படி அது என்ன அப்படி சந்தேகம் போகுது? தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அங்க போயிட்டாரு, எல்லாத்தையும் நடவடிக்கை மேற்கொண்டாரு, இங்க ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிட்டாரு. இதுக்கு மேல என்ன நீங்க வந்து சிபிசிஐடி, இதுக்கு மேல உண்மை கண்டறி குழு எதுக்கு இதெல்லாம் தேவை? சோ தேவையே இல்லையா? இது எதுக்காக ஏற்பட்டுருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. அதாவது அவர் உச்சபட்ச தலைவரா இருக்காரு, அவருக்கு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுல கூட்டு நெரிசல்ல இது ஆகி போச்சு. இதுக்கு என்ன பெரிய சந்தேகம்? இதுக்கு சிபிஐ வைக்கணும், இதுக்கு உண்மை கண்டறி குழு. சோ இது வந்து வேறுமணி திட்டமிட்டே படுத்து பார்த்தாங்க. அப்படி பார்த்தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன், நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு குழுவை கொண்டு தமிழ்நாடு சாரா ஒரு எம்பிக்கள் சேர்ந்த ஒரு உண்மை கண்டறி குழுவை நீங்களும் அனுப்புங்க. என்ன புத்திமை வைக்கிறேன்? இப்போ தமிழ்நாடு அரசு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அருணாச்சல ஆணையம் அமைக்கலாம்னா மத்திய அரசுக்கு அதே மாதிரி என்ன வரக்கூடாதா? உடனே அது மட்டும் அரசியல் நாடகமா? என்ன எனக்கு சரி, இந்த அருணாச்சல ஆணையம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் முடிவு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல இந்த திருமாவளவன் இதுக்கு முன்னாடி எப்பவுமே விஜய்க்கு எதிராக இந்த மாதிரி பேசல வர அரசியல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த முரட்டு முட்டா கொடுப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த தடவை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல எப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவரு தான் காரணமா, விஜய் தான் முக்கிய காரணமா, எப்படி அவர் முன்மொழியா இருப்பாருங்க. அதாவது திமுக மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி விஜயை காப்பாற்ற முயற்சிக்கிறது பாஜக. என்னையா இது? அப்படி என்ன விஜய் தப்பு பண்ணாரு உங்களுக்கு? நான் தேக்க திருமாவளவருக்கு விஜய் அவர்கள் அப்படி என்ன திருமாவளவருக்கு ஒரு தவறு பண்ணிட்டாரு? இவங்களுக்கு எல்லாமே ஆட்களுக்கு எதிராக அவர் என்னத்தை பண்ணிட்டாரு? அவரு எதிர்த்தது திமுக அரசு. திமுக அரசு அவங்க மேல ஒரு கோபத்தை காட்டு எல்லாம் ஓகே. இந்த திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவ்வளோக்குள்ள கூட்டணியில அந்த முரட்டு முட்டை படிக்குமா? இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க. திருமாவளவன் அவர்கள் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அடிநில மக்களுக்காக ஒரு வந்து மிகப்பெரிய தலைவர், ஒரு மக்களுக்காக தான் வாழ்க்கை அர்ப்பணிச்சாரு. இப்படிலாம் ஊற்றவங்களை பார்க்கும்போது பாத்தீங்களா அவருடைய புத்தி என்னன்னு? இந்த சூழ்நிலையில கூட இவ்வளவுக்குள்ள இக்கட்டான சூழ்நிலை கூட இது அவருக்கு தேவையா? அவ்வளவுக்குள்ள திமுகவை காப்பாத்துக்காக முட்டு கொடுக்கணுமா? என்ன ஒரு பழப்பு இல்லை எனக்கு தெரியாம வைக்கிறேன். சோ எனக்கு இதை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவுக்குள்ள ஒரு அருவருப்பா இருக்கு இவர் மேலாம். சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த சூழ்நிலை கூட விஜய் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படி நினைக்காரு பாருங்க. இவரையா கூட்டணி சேர்க்கணும்னு விஜய் அவர்கள் ஒரு காலத்துல நினைச்சாரு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப, நான் அப்ப சொல்லிட்டு இருக்கேன், இவரெல்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முரட்டு முட்டா. அதாவது கட்சியை மட்டும் தான் மாத்தி பேரை மாத்தி அடகு வைக்கல, அவ்வளவுதான். மற்றபடி திமுக வெறித்தனமான ஒரு விசுவாசி. அந்த 2 சீட்டுக்கு முரட்டு முட்டை அடிக்கக்கூடியவர். கேட்டா இங்க நிறைய பேர் அவர் எல்லாருக்குமான தலைவர், மக்களுக்காக இப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. விஜய் அப்படி என்ன தவற பண்ணிட்டாரு? பிஜேபி அரசு அவங்க ஒரு அரசுக்காக பண்றாங்க வச்சுக்கிடுவோமே, அதை விஜயை காப்பாற்றணும் காண்டி பண்றாங்களாம். சரி, இதுல பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது அப்படின்னா, எனக்கு இதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமா இன்னொருத்தரை பத்தி பேசணும். அவரும் இதே மாதிரி நாங்க பெரிய நன்னூல்களாக பேச வரல. யாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன் இந்த இடத்துல அவரை பேசணும் வச்சு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவம், அதுக்கப்புறம் அந்த ஏர் சோல அது ஒரு பிரச்சனை ஆச்சுல அது. சோ இப்படி இதுக்கு முன்னாடி கும்பமேளா ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கும்போது அதையும் சொல்றாங்க. அப்பவும் இப்படி எந்த பிரச்சனைக்குமே உயிர் பலியாகும் போது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஐயோ இப்படி ஆயிப்போச்சுன்னு பதவி போய் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டன போய் கூட தெரிவிக்காத அந்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஆனாலும் ஐயோ பதறிட்டு ஓடி ட்வீட் போடுவார் மொத்த ஆளா. இப்ப மட்டும் தான் உங்களுக்கு அழுவ வருதா? இப்ப மட்டும் தான் மனது பாதிக்குதா? கள்ளக்குறிச்சியில போன போதெல்லாம் உங்களுக்கு தெரியல 60 உயிர் போச்சு, அப்போ ஒரு ட்வீட் பண்ண வேண்டியதானே? இல்லையா பழப்பு இது? இவ்வளவுக்குள்ள என்ன எச்சத்தனமா என்ன கேட்கிறேன்? அவ்வளவுக்குள்ள எனக்கு விஜய் மேல என்ன வன்மனு கேட்கிறேன். கேட்ட நிறைய பேர் விஜய் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவர் தூக்கிட்டு போவார். ரஜினிகாந்த் அவர் சூப்பர் ஸ்டார் தான், அது திரும்ப சொல்லிட்டார். அது படத்துல அவ்வளவுதான், அவர் படத்துல மட்டும் நல்லவர், படத்துல மட்டும் சூப்பர் ஸ்டார். ஆனா மனிதர்ல மனுஷனா உயர்ந்த மனுஷனா கேட்டீங்கன்னா வெக்க கேடு. அவ்வளவுக்குள்ள என்ன வெஞ்சன்ஸ் கேட்கிறேன்? உள்ளுக்குள்ள அவ்வளவுக்குள்ள பொறாம. அதாவது விஜய் அதாவது தன்னை பார்த்து இந்த சினிமா துறைக்கு வந்து இவ்வளவு தன்னை விட உச்சத்துல போயிட்டு இப்போ தான் நினைச்ச ஒரு விஷயத்தையும் தான் பண்ண முடியாத ஒரு விஷயத்தையும் விஜய் பண்றாருல, சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவுக்குள்ள ஒரு அரசியல் முன்னெடுத்தாருல, அதை பார்த்து ஃபுல்லா பொறாம. உடனே மறைமுகமா திமுக கூடயே போயிட்டு ஒரு மேடையில் உட்காந்துட்டு மறைமுகமா அப்படியே பார்த்தீங்கன்னா புதிய கட்சிகளுக்கும் சவாலா இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேச வேண்டியது. உடனடியாக விஜய் கட்சியில ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அங்க ஒரு சம்பவம் ஆகி போச்சு, உடனே ட்வீட் போட வேண்டியது. என்ன குழப்பம்னு கேட்கிறேன். இது என்ன எச்சத்தமான நிறைய பேர் இருப்பாங்க. இதே மாதிரி தான் சத்யராஜ் உடனே பயங்கரமா வந்துகிட்டு, அதாவது
தவறு பண்றவங்களுக்கு தெரியாம பண்ணாம, தப்பு பண்ணாம தெரிஞ்சே பண்ணாம இவனுக்கு அதுக்கு அப்படின்னு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு என்ன எச்சித்திரமான பொழப்புன்னு கேட்கிறேன். ஏன் உங்களுக்கு அடுத்த தலைமுறை தைரியமா எழும்பி தமிழ்நாட்டு மகனா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக ஒரு அரசு கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கு எங்க இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் இந்த பொழப்புன்னு கேட்கிறேன். மாங்கட்ட பொழப்பா இருக்கு, எச்சித்திரமான பொழப்பா இருக்கு. நீங்க தான் அடிமையா போயிட்டீங்க. பரம்பரை பரம்பரை இந்த குடும்பம் தான் ஆளணும், உங்களுடைய சுகபோகமும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கு அடி பணிஞ்சு ஐயான்னு போய் போறீங்க கொத்துடுமியா. அதுக்காண்டி எல்லாரும் அப்படி இருக்கணுமா? ஒரு மானத்தமிழ வரும்போது ஏன் இந்த மாதிரி எச்ச பொழப்புன்னு கேட்கிறேன். ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த நேரத்தில் ஒரு அருவருக்கத்துக்கான ஒரு அரசியலை பண்ணும்போது நம்மளுக்கு சரியான கோபமாக வருது. இதில் நாம் தமிழ் கட்சி சீமான் பெருந்தன்மையே எல்லா இடத்துல அடியே பூசி முழுகிறாரு. அதாவது தம்பி, அதாவது நம்ம வந்து எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம விஜய்க்கு எதிராக பேசக்கூடாது, யாருமே விஜய் எதிராக நம்ம கேவலப்படுத்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில் இல்லை தம்பி இந்த நேரத்தில் அவரே மனசு உடைஞ்சிருப்பார் அப்படின்னு ஆளுகளா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அவருடைய அடி வருடிகள், அதாவது இந்த சாட்டை இடுமானம் கத்தி இவங்கெல்லாம் ஏறி விட்டு சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக அதுதான் சாக்குன்னு உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துறான் விஜய். இதுக்கு எல்லாமே விஜய் தான் காரணம் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பழப்புன்னு கேட்குறேன். சீமான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னா அவருடைய தம்பிகள் அவருடைய கொள்கை செல்லாலும் இவ்வளோ கேவலமாக பேசுவானா, அதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்காரா? எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறானுங்க பக்காவா. என்ன மாதிரி அரசியல் தெரியல. தளபதி விஜய் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், மீண்டு வரணும், வந்து இந்த இதுக்கெல்லாம் தக்க ஒரு பைப்பை எப்பயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் நம்பிக்கை துரோகிகள் அப்படின்னு, எதிரிகள் யாருன்னு தெரியும், துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் யாருன்னு இப்பதான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் இவங்களால ஒரு மானசீகமா இவங்கலாம் ஓரளவுக்கு நல்லவங்க, இவங்களாம் ஓரளவு கூட்ட சேர்த்துக்கலாம், கூட்டணிக்கு வந்தா இவங்களாம் ஒரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் தவிடுபடியா இருக்கும். இப்போ தெரிஞ்சிருக்கும் உண்மையானவங்க யாரு, உண்மையிலேயே இதை வச்சு அரசியல் பண்ணாதவங்க யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் இப்போ எவ்வளவுக்குள்ள அவர் வந்து ஒரு தெளிவா ஒரு பொதுநலமையில் ஒரு கருத்து சொல்றாரு, இல்லை யாருன்னா காரணம்ட்டு. ஸோ அப்படி இருக்கு பேசணுங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அவருக்கு வந்து திமுக மேல அவருக்கு வந்து எதிர்கட்சி, அதனால பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அதை கூட அவரும் கரெக்டாக தான் பேசுறாரு. ஆனால் அதை கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் பேசுறது, டிடிவி தினகரன் அவர் பேசுறது, ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து சேர்த்து கூட நான் திரும்ப வைக்கிறேன். ஒரு அரசியல் பலம் உங்களுக்கு வேணும். விஜய் அவருக்கு ஒரு அரசியல் பலம் கட்டாயமாக தேவை, அதிகார பலம் தேவை. நீங்கள் கூட்டணி வச்சுக்கிடுங்க, அவங்க போய் மீட் பண்ணுங்க, இங்கே ஒரு அரசியல் புரட்சியை வெட்டிக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் கரூருக்கு போயிட்டு அடுத்தப்பல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிடிவி இந்த மாதிரி ஆட்களை வந்து கூட சேருங்க, மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் பிள்ளையை ஏற்படுத்தி பாருங்க, அவ்வளோ தெருக்கி விடலாம். அது கூடிய நடக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திமுக முரட்டு முட்டை அடிச்சுட்டு விஜய் இந்த சமயத்தில் விஜய் சாச்சிடணும், விஜயை ஒன்னில்லாம ஆக்கிடணும், திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கு பேசுறதை பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்கு. இல்ல இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த ரெண்டு பேருக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ராசா கனிமொழி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு தருவாயில மக்களுக்கு ஆதரவா நிற்காம அவங்க தலைவர் ஒரு பாட்டில் போயிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது, அவங்க கட்சியோட அடுத்த கட்ட நிர்வாகிகளும் வரல அப்படின்ட்டு இதே குச்சாட்டை தான் ராசா வைக்கார். நான் இதை பார்க்க கேட்குறேன், இல்லைண்ணா இதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிர் போச்சு இல்லை, அப்பவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தானே, உங்க அண்ணன் தானே மு.க. ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருந்தாரு, அப்போ போய் மக்களை சந்திச்சாரா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரா? அப்போ அதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை? அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாங்கள் பார்த்து தானே இருக்கோம். இங்கே இவர் வரலன்னா இவர் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் தான் வரவிடலை. உங்களுடைய அரசு தான், காவல்துறை தான் இப்போ அனுமதி கொடுக்க மாட்டேங்குது விஜய் அவருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாதுகாப்பு கொடுத்தோம்னா அவர் இப்போ அடுத்த செகண்ட் அவர் வர ரெடி. அது என்ன நினைக்கிறேன், அது பார்க்காம அப்படி போயிட்டாரு. அவர் அங்கே இருந்தாருன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்குமா? இன்னும் பார்த்தீங்கன்னா கலவரம் மாதிரி ஒரு உயிரிழப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வேண்டான்ட்டு அவர் இடத்துல போயிருக்காரு. திரும்ப வரணும்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு, அடுத்த நாளே வரணும்னு வெயிட் பண்ணுறாரு. எனக்கு அந்த டைமில் அவருக்கு அப்படியே அப்செட் ஆகிட்டாரு. அவருக்கு என்ன அப்படியே ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அவர் வந்து மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம அவர் பாட்டில் போயிட்டாராம். எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஆட்கள் பேசுறாங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்த்து தான் விஜய் அரசியல் பண்றாரு. ஓகே, திருமாவளவனுக்கு என்ன வந்து கேட்கிறேன், ஏன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மேல ஒரு வன்மம் கேட்கிறேன். விஜய்க்கு ஆதரவாக பிஜேபி ஒரு உண்மையும் கண்டறியும் குழுவை வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிக்கு காங்கிரஸ் அனுபவம், காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு இதே மாதிரி பிஜேபி மாதிரி நம்மளும் அமைக்கணும். ஏன் அப்படி ரெண்டு போட்டி போட்டு அந்த அது வந்து பிரச்சனை இன்னும் இழுத்துட்டே போகணுமா? விஜய்க்கு சார்பாக திமுக அரசுக்கு எதிராக பாஜக உண்மையும் கண்டறியும் குழு வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் ஏன் இந்த குழப்பம் கேட்கிறேன். அப்படி விஜய் அவங்க காப்பாத்திட்டா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். உண்மை ஏதோ அதான் தெரிய போகுது. அதாவது திமுக மேல என்ன சந்தேகம், திமுக மேல சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க சிபிசிஐடி போயிருக்கீங்க, நீங்க மேல மேல போற இல்லையா, உங்களுடைய கூட்டணி கட்சி போகலையா, அப்ளை பண்ணலையா? அப்ப விஜயவலுக்கு எதிராக இந்த விஷயத்தை மூடி அப்படியே முடிச்சு விட்டுறணும், அவரோட அந்த அரசியலை ஒதுக்கிடணும். அதுதான் இந்த திருமாவளவனுடைய உண்மையான வன்மை எண்ணம். ஸோ இதை பார்த்துருக்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிடும் திருமாவளவனுடைய புத்தி எப்படி போகுது. இந்த சூழ்நிலை கூட இவர் நினைச்சிருந்தா இப்போ இந்த பிரச்சனையை பற்றி தவிர்த்துட்டு போகலாம். ஆமாங்க, தமிழ்நாடு அரசு ஒரு வச்சிருக்காங்க, ஒரு அருணாச்சலம், அதே மாதிரி மத்திய அரசு அவங்க ஒரு பேருக்கு ஒரு அரசு வேறக்காண்டி ஒன்று வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே.
அதை விட்டுட்டு திமுகவை சந்தேகப்படுத்தி விஜயை காப்பாத்துறதுக்காக பிஜேபி இந்த குழு அமைச்சிருக்குன்னு சொல்றதுல எவ்வளவுக்குள்ள ஒரு வன்மமான விஷயம் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துச்சு. காப்பாத்துறதுக்காக பாஜக பத்தி ஒரு குழுவை உண்மை கண்டறி குழுன்னு அமைச்சிருக்கான். சோ அப்ப அது சரியா செயல்படக்கூடாது. நீங்க காங்கிரஸ்ல இருந்து ஒரு உண்மை கண்டறி குழு அமைங்க. ஏன் எல்லாருமே அமைச்சு அதை ஒரு தீர்வே கிடைக்காம போட்டு இழு அடிச்சு அப்படியே அதை சவுமேச்சு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி விஜய் ஒழிக்கணுமா? என்ன இந்த மாதிரியான ஒரு எத்தனை சொல்ல போங்க. அரசியல் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு, அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒருத்தர் வந்தா நீங்க தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணணும். ஜாதியை வச்சு மாத்த வச்சு நீங்க மட்டும் தான் அரசியல் பண்ணணும். ஏன் மத்த யாரும் தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் அரசியல் பண்ண வரக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு மக்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது கண் முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எந்த மாதிரியான இழிவுத்தனமான கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிறத. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால நான் உங்க சார்பாக வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காம உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.